Husband and wife, they're meeting in an expo event. And the meeting slowly turns into friendship. Then they're falling in love. And the husband he's already married and he's a divorcee. பொண்ணு இவர் ஃபேமிலி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்னு. ஸோ இவரும் அவங்க ஃபேமிலி கிட்ட பொண்ணை ஃப்ரெண்டு இவங்க க்ளவுட் கிச்சன் வச்சுட்டு இருக்காங்க. ஷி ஃபேமிலிஸ் நோ ஈச் அதர்ஸ். ஸோ ஹஸ்பண்டே சொல்கிறாங்க நம்ம வி வில் டூ ஒரு ப்ரைவேட் வெட்டிங் மாதிரி கொஞ்சம் தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு பண்ணிடலாம் நமக்கு. பொண்ணும் அவங்களும் என்ன சொல்கிறாங்க, சரி ஜஸ்ட் ஒரு கார்லண்ட் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது தேர் டேக்கிங் அ பிக்சர். பொண்ணு அவங்க ஃபேமிலியோட தான் இருக்காங்க. இவர் அவங்களோட அம்மா அப்பா ஆல்மோஸ்ட் டெய்லி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. கரெக்டாக தே ஸ்பெண்ட் சம் குவாலிட்டி டைம். அந்த டைமில் ஹஸ்பண்ட் கெட்ஸ் அ கால் ஃப்ரம் சம் XY டாக்டர். ஒரு நாள் இந்த இவங்க சீக்ரெட் மேரேஜ்க்கு அப்புறம்லாம் அவங்க கேட்குறாங்க, யார் இந்த டாக்டர், ஏன் டெய்லி கால் பண்ணி கேட்குறது? இல்லை நம்ம பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம், இந்த டாக்டர் நமக்கு நிறைய கிளைண்ட்ஸ் அனுப்புவாங்க. ஸோ பட் இவங்க என்ன கேட்குறாங்க, ஓகே டாக்டர் பிஸ்னஸ் பற்றி பேசல, அவங்க ஏன் உங்ககிட்ட நீ சாப்பிட்டியா, நீ எங்கே இருக்க? ஒன் ஆஃப் த கால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கால் வந்துச்சு, எனக்கு கேட்குது வாய்ஸ் லேடின்னு, பட் அவங்க சேவ் பண்ண கான்டாக்ட் இட்ஸ் அ கைஸ் நம்பர். ஏதோ கை டாக்டர் மறுபடியும். தென் ஒன் டே ஷி கெட்ஸ் வெரி ஆங்க்ரி. அங்கே வெளியே போகும்போது இவர் நான் அவர் பக்கத்தில் தான் இருப்பேன். இவர் சர்டன் லேடிஸை பார்ப்பாங்க, டாப் டு பாட்டம் பார்ப்பாங்க. நான் அவர் பக்கத்தில் தான் இருப்பேன். நிறைய வாட்டி நோட்டீஸ் பண்ணேன். பட் ஒரு நாள் எனக்கு பொறுக்கலை. ஸோ நான் கேட்டுட்டேன், உனக்கு என்ன தான் ப்ராப்ளம்? நான் பக்கத்தில் இருக்கும் போதுமே உங்களுக்கு என்ன மற்றவங்களை அப்படி பார்க்குறீங்க? சரி நீ ஃபோனை கொடு, நான் என்ன தான் பண்ணுறேன்னு ஐ வாண்ட் டு நோ. ஸோ ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அண்ட் தட்ஸ் வென் ஷீ இஸ் ஃபைண்டிங் அவுட். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557. வணக்கம் பிரித்தி. வணக்கம். நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் கேஸ் பற்றி நம்ம பேசிட்டு வரோம். அதில் நிறைய நீங்கள் தீர்வும் சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி எந்த கேஸ் பற்றி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு கேஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தேர் மீட்டிங் இன் எக்ஸ்போ ஈவெண்ட் நடக்குதுல்ல, இந்த பிஸ்னஸ். ஆமாம், இப்போ எக்ஸ்போங்கிறது ஒரு இன்ஸ்டால பயங்கர ட்ரெண்ட். ஓகே, ஸோ ஒரு எக்ஸ்போ, அந்த பிஸ்னஸ் மீட், அந்த ட்ரேட் ஃபேர்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த இவெண்ட்டில் தேர் மீட்டிங். ஹஸ்பண்ட் ஹீஸ் அ பிஸ்னஸ் மேன் அண்ட் ஒய்ஃப் ஷீஸ் எஜுகேட்டட், நல்லா படிச்சிருக்காங்க, MBA முடிச்சுட்டு அவங்க ஒரு க்ளவுட் கிச்சன் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்கில், அந்த ஈவெண்ட்டில் தேர் மீட்டிங் அண்ட் அந்த மீட்டிங் ஸ்லோவாக டர்ன்ஸ் இன்டு ஃப்ரெண்ட்ஷிப். தென் தேர் ஃபாலிங் இன் லவ். ஸோ அந்த மாதிரி. அண்ட் ஹஸ்பண்ட் ஹீஸ் ஆல்ரெடி மேரிட் அண்ட் ஹீஸ் அ டிவோர்ஸி. ஸோ அது இவென்ச்சுவலாக தான் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகி கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்களே அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஐ வாஸ் ஆல்ரெடி மேரிட், ஐ எம் டிவோர்ஸ்ட் நவ், அதெல்லாம் முடிஞ்சிச்சு, ஸோ யாருமே இல்லை, நீங்கள் தான் என்னோட லைஃப்லன்னு. ஸோ தேர் கெட்டிங் வெரி க்ளோஸ், வெரி டீப்லி இன் லவ்னே சொல்லலாம். அதாவது ஆல்மோஸ்ட் எவ்ரிடே, டெய்லி அதாவது இந்த ஹஸ்பண்ட் இவங்களோட தான் இருப்பாங்களாம். டெய்லி எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் கடைசியில் இவங்கள மீட் பண்ணிட்டு தான் அந்த டே எண்ட் ஆகுற மாதிரி. ஸோ கம்ப்ளீட்லி இன் லவ். யூஸ்வலி எல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸோ பண்ணுற மாதிரி அந்த கிஃப்டிங், டேக்கிங் கேர். ஸோ இவங்க க்ளவுட் கிச்சன் வச்சுட்டு இருக்காங்கள, அந்த பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்களா, எதுக்கு நீ வேலைலாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணணும், நான் தான் இருக்கேன்னு. ஸோ ஃபினான்ஷியலி வாட் எவர் இட் இஸ், ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். நானும் ஐம் கோயிங் டு பி யோர் ஹஸ்பண்ட் வெரி சூன், ஸோ நான் பார்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் கேட்கும் போதும் அஃப்கோர்ஸ் ஒரு கேர்ள்னா சடனாக நமக்கு அவ்வளோ லவ் வரும்போது இட் இஸ் நேச்சுரல், கரெக்டாக? ஸோ அஃப்கோர்ஸ் தென் தே ஃபெல் இன் லவ். அண்ட் பொண்ணு இவர் ஃபேமிலி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்னு. ஸோ இவரும் அவங்க ஃபேமிலி கிட்ட பொண்ணை ஃப்ரெண்டு இவங்க க்ளவுட் கிச்சன் வச்சுட்டு இருக்காங்க, ஷீ இஸ் அ பிஸ்னஸ் உமன், அதெல்லாம் சொல்லிட்டு. ஸோ ஃபேமிலிஸ் நோ ஈச் அதர்ஸ். எல்லா ரெண்டு ஃபேமிலிக்கும் இவங்க ரெண்டு பேர் பற்றி ஃப்ரெண்ட்ஸ்னு தெரியும், நாட் எனிதிங். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் தே வாண்ட் டு டேக் இட் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஹஸ்பண்டே சொல்கிறாங்க, நம்ம வி வில் டூ ஒரு ப்ரைவேட் வெட்டிங் மாதிரி, நம்ம கொஞ்சம் தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு பண்ணிடலாம் நமக்கு, உனக்கு ஒரு கேரண்டி மாதிரி உனக்கு வேணும்னா. ஸோ அதுக்கப்புறம் கிவ் மீ சம் டைம், ஒன்ஸ் இன்னும் பிஸ்னஸ், நான் இன்னொரு பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன், அது கொஞ்சம் பூம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலிஸ் கிட்ட சொல்லிவிட்டு வி வில் ப்ரொசீட் ஃபார் மேரேஜ். நல்லா பெருசாக ஏதாவது உனக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிடலாம். ஸோ பொண்ணும் அவங்களும் என்ன சொல்கிறாங்க, சரி பண்ணிக்கலான்னு. ஸோ தேர் ஹேவிங் லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட்டிகிட்டு அவங்க ஒரு டெம்பிளில் போய் ஐ திங்க் ஜஸ்ட் ஒரு கார்லண்ட் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது தேர் டேக்கிங் அ பிக்சர்.
அது அண்ட் இதுக்கப்புறம் பட் ஆஸ் யூஷுவல் பொண்ணு வந்து அவங்க ஃபேமிலியோட தான் இருக்காங்க. இவர் வந்து அவங்களோட அம்மா அப்பா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அவங்களாம் ஜாயிண்ட் ஃபேமிலி அவருக்கு இருக்காங்க. தான் பையன்லாம் தான் இருக்கா பிஃபோர் மேரேஜ்ல? அதுதான் ஐ வில் கம் டு தட். ஓகே ஓகே. Yes, I'll come to that. So this is how it is going and but daily வந்து மீட் பண்றது அவங்க வெளியே போறது அதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. ஒன் சைடு அவரோட பிஸ்னஸ் அவங்க இங்கெங்கன்னு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து ஆல்வேஸ் ட்ராவலிங். ஒய்ஃப் வந்து அவங்க க்ளவுட் கிச்சன் அந்த பிஸ்னஸை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வென்எவர் இது வந்து கொஞ்சம் இது ஆக்சுவலி அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போதுமே இவங்க நோட் பண்ணுறாங்க. ஸோ டெய்லி ஆல்மோஸ்ட் டெய்லி இவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. கரெக்டாக தே ஸ்பெண்ட் சம் குவாலிட்டி டைம். அந்த டைமில் ஹஸ்பண்ட் கெட்ஸ் அ கால் ஃப்ரம் சம் XY டாக்டர்னு. ஓகேவா? ஸோ இந்த பொண்ணு வந்து அது பார்த்துட்டே இருக்காங்க. பட் ஓகே அவ்வளோ கண்டுக்கல. பிகாஸ் இவர் வந்து ஸோ மச் ஆஃப் லவ் ஆல் தட் இஸ் ஹேப்னிங் அந்த ஹனிமூன் ஃபேஸில் தேர் என்ஜாயிங் நோ தேர் ரிலேஷன்ஷிப். பட் ஒரு நாள் வந்து இவங்க சீக்ரெட் மேரேஜ்க்கு அப்புறம்லாம் அவங்க கேட்குறாங்க, யார் இந்த டாக்டர், ஏன் டெய்லி கால் பண்ணி கேட்குறது? அதுவும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் பேசும்போது ஃபோனில் பேசும்போதோ எனக்கு கேட்குது, ஐ கேன் ஹியர் லிட்ரலி த கான்வர்சேஷன். பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நம்ம பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம், இந்த டாக்டர் வந்து நமக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸ் அனுப்புவாங்க, ஸோ ஒரு மீடியேட்டர் மாதிரி இட் இஸ் யூஸ்ஃபுல். பட் இவங்க என்ன கேட்குறாங்க, ஓகே டாக்டர் வந்து பிஸ்னஸ் பற்றி பேசல, அவங்க ஏன் உங்ககிட்ட வந்து நீ சாப்பிட்டியா, நீ எங்கே இருக்க, தூங்கிட்டியா, நீ வீட்டுக்கு போயிட்டியா, அது எதுக்கு கேட்கணும்? ஸோ இவர் வந்து இல்லை அது கேஷுவல் திங் தானே, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்களே எங்கடா இருக்க, வெரி யூ ஆல் தட், ஸோ இட்ஸ் அ நேச்சுரல் திங் தான். ஸோ அவங்க அப்போவே சொல்கிறாங்க, சரி இப்போது அது மாதிரிலாம் வேண்டாம், மெயின்டைன் அ பவுண்ட்ரி. ஸோ பிஸ்னஸ் டைம்னா அவங்க வந்து காலையில் கூப்பிடலாம், ஆஃப்டர்நூன் கூப்பிடலாம், ஈவினிங் கூப்பிடலாம். ஓகே அது என்ன நைட்டு 9:30 எதுக்கு கால் பண்ணால் அந்த அவங்க கேட்குறது பிஸ்னஸ் பற்றி பேசுகிற மாதிரியே எனக்கு கேட்கலையே. அவங்க வந்து நீ சாப்பிட்டியா, நீ தூங்கிட்டியா அதுதானே கேட்குறாங்க. பட் அவர் வந்து ஹஸ்பண்டும் சொல்ல வேணாம், பாய் ஃப்ரெண்ட் அவர் ஏதோ சொல்லி அந்த சுச்சுவேஷனை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. இது நடந்துகிட்டே இருக்குது. பொண்ணுங்க வந்து ஆக்சுவலி பெண்களில் எங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குது. ஓகே இப்போது யாராவது ஏதாவது பண்ண போகிறாங்க, எஸ்பெஷலி நம்மளோட பார்ட்னர், பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், பிரதர்ஸ் கூட ஏதாவது பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு சம்ஹவ் வி நோ, எங்களோட இன்ஸ்டிங்க்ட் அது வந்து சொல்லிடும் ஏதோ தப்பு பண்ணுறான் இவன்னு. ஸோ ஷீஸ் ஃபெல்ட் இட். அதான் சொன்னாங்க, எனக்கு ஏதோ உள்ளே தோணுச்சு, ஓகே எல்லாமே நல்லா பண்ணுறேன், என்ன ஹாப்பியாக வச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் ஓகே, பட் ஏதோ பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது, அதை பற்றி அவர் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளோ கேட்டாலும் நிறைய வாட்டி இவர் சொல்லியிருக்கலாம், சி உனக்கு வந்து நிஜமாவே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இதில் வந்து நீ இன்ட்ரெஸ்ட் இல்லை, சீரியஸ் இல்லைனா கூட என்கிட்ட சொல்லிவிடு. பட் என்னை வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இல்லை நான் உன்னை இப்படி தான் பார்த்தேன், நான் உன்னை இப்படி பார்க்கலன்னு அந்த மாதிரிலாம் சொல்லிடாதீங்க, பிகாஸ் என்னால் தாங்கிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எனிதிங்னா உங்களுக்கு எனி டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பால் ஏதாவது ப்ராப்ளம் வருது, எனிதிங்னா நீங்கள் என்கிட்ட ஓப்பனாக பேசுங்க, உங்ககிட்டயே வச்சுட்டு இருக்காதுங்க. எனிதிங்னா நம்ம ஒர்க் அவுட், வி வில் ஒர்க் அவுட், நம்ம சால்வ் பண்ணலாம், எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது, நம்ம எப்படியாவது பேசி சால்வ் பண்ணிடலான்னு அவ்வளோ அவங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அந்த பாய் ஃப்ரெண்டோ ஹஸ்பண்டோ அவங்ககிட்ட. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங். பட் இந்த கால்ஸ் வருதுல்ல, இப்போ இந்த கால்ஸ் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த கால். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கால் வந்துச்சு, எனக்கு கேட்குது வாய்ஸ் வந்து லேடின்னு, பட் அவங்க சேவ் பண்ண காண்டாக்ட் வந்து இட்ஸ் அ கைஸ் நம்பர், ஏதோ கை டாக்டர் மறுபடியும். ஸோ நான் வந்து அவர்கிட்ட நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்க? இல்லை என்னோட ஒரு டாக்டர் தான், இன்னொரு ஹாஸ்பிட்டல், அவங்களும் நமக்கு வந்து நிறையா பிஸ்னஸ் கொடுத்துட்ருக்காங்க, அவங்கக்கிட்ட தான். ஸோ இவ வந்து அவங்கக்கிட்ட கேட்கல, இல்லை எனக்கு லேடிஸ் வாய்ஸ், அவங்க என்ன சொல்கிறாங்க, மேம் எனக்கு லேடியோட வாய்ஸ் நல்லா கேட்குது, பட் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை இட்ஸ் அ ஜென்ஸ் டாக்டர், புது டாக்டர் இவங்க, அவங்க வந்து நிறைய கிளைண்ட்ஸ் கொண்டுட்டு வராங்க, இப்படி தான் போகுது. தென் ஒன் டே ஷி கெட்ஸ் வெரி ஆங்க்ரி. அவங்க என்ன சொன்னாங்க, எங்கேயோ வெளியே போகிறோம், இன்னொன்று இப்போது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நம்ம வந்து எல்லாரும் லவ்வில் இருக்கும்போது நம்ம பிளைண்டாக போகிறோம் கரெக்டாக. பட் நீங்கள் சம்டைம்ஸ் நீங்கள் நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் உங்கள் கண்ணுக்கு வரும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து when we go out, நாங்கள் வெளியே போகும்போது இவர் வந்து நான் அவர் பக்கத்தில் தான் இருப்பேன், பட் இவர் வந்து சர்டன் லேடிஸை பார்க்குறதுன்னா அப்படி பார்க்குறது, யூ கெட் இட், லைக் ஆமாம் டாப் டு பாட்டம் பார்ப்பாங்க, நான் அவர் பக்கத்தில் தான் இருப்பேன், பட் அவர் வந்து நான் பக்கத்தில் இருக்கிறதே கண்டுக்காமல், அவருக்கு ஏதோ மறந்து போகிறாருன்னு நினைக்கிறேன் நான் அவர் பக்கத்தில் இருக்கிறதே, ஹீ ஜஸ்ட் காக்ஸ் அட் உமன்.
பார்க்குறதுனா அப்படி பார்ப்பாங்க. ஸோ அதுவும் நான் நிறைய வாட்டி நோட்டீஸ் பண்ணேன். பட் ஒரு நாள் எனக்கு பொறுக்கல. ஸோ நான் கேட்டுட்டேன், உனக்கு என்ன தான் ப்ராப்ளம்? பிகாஸ் கால் வருது, நீ டாக்டர்னு சொல்கிற, பட் எனக்கு வந்து நல்லா கேட்குது, இட்ஸ் அ லேடிஸ் வாய்ஸ்னு. ஓகே, இன்னொன்று நான் பக்கத்தில் இருக்கும் போதுமே உங்களுக்கு என்ன மற்றவங்கள அப்படி பார்க்குறீங்க? அண்ட் இவங்க இந்த ஒய்ஃப் இன்னொன்னும் சொல்கிறாங்க, அவங்க பார்க்குறது வந்து he looks at women who are of a darker skin tone. அவருக்கு வந்து அது அப்படி சொல்லக்கூடாது, பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் இட். அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கின் டோன் சார்ந்த ஒரு பெண்கள் பார்க்கும்போது ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ஸ், அவர் வந்து என்னை மறந்துடுறாரு. அவர் வந்து அவங்கள மட்டும்தான் பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் நான் கேட்டேன், அவருக்கு வந்து ஆன்சரே இல்லை. நான் கரெக்ட். ஸோ தென் ஐ செட் கிவ் த ஃபோன் டு மீ. நான் சொன்னேன், நீங்கள் ஃபோன் கொடுங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு 1.5 years இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஃபோன்ஸில் எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ அன்றைக்கி வந்து கேட்டிருக்கா, சரி நீ ஃபோனை கொடு, நான் என்ன தான் பண்ணுறேன்னு ஐ வாண்ட் டு நோ. ஸோ ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. தட்ஸ் வென் ஷீ இஸ் ஃபைண்டிங் அவுட் தட் ஹீ இஸ் டாக்கிங் டு மல்டிபிள் உமன். அவர் வந்து டிஃப்ரெண்ட் லேடிஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்த உடனே இவ கேட்குறா, நான் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன், நீ என்ன ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது போயிட்டுருக்குன்னா நீ என்கிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணு. இன்றைக்கி நீ சொல்லிவிடு, நீ என்ன தான் பண்ணிகிட்ருக்க நிஜமாவே, பிகாஸ் என்னோடய ஃப்யூச்சரும் இன்வால்வ்டாக இருக்குது. இது எனக்கு செட் ஆகுமா பார்க்குறேன், செட் ஆகலைன்னா நான் அப்படியே சைலண்ட்டாக போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அவர் வந்து கன்ஃபஸ் பண்ணுறாராம். ஆக்சுவலி அதான் அவருக்கு வந்து ஆல்ரெடி ஹீ இஸ் மேரிட். அந்த மேரேஜில் அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். ஓகே, அந்த மேரேஜில் வந்து த ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஹீ கெட்ஸ் டிவோர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீ கெட்ஸ் இன் டு another மேரேஜ். ரெண்டாவது மேரேஜ். ஆமாம், ஹீ கெட்ஸ் இன் டு another மேரேஜ். ஹீ ஹாஸ் அ சைல்டு. அதுலேயும் ஆமாம், அதுலேயும் ஒரு குழந்தை இருக்குது. இந்த செகண்ட் மேரேஜ்க்கு அப்புறம் ஹீஸ் இன் அன் அஃபேர். ஹீஸ் இன் அன் அஃபேர் வித் அ விடோ லேடி. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஜஸ்ட் நடந்துருச்சு அந்த தேர்ட் ஒன். ஸோ அந்த தேர்டுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து நம்ம கிளைண்ட்டை மீட் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம கிளைண்ட்டுக்கு அப்புறம் ஹீஸ் பின் டாக்கிங் டு another woman. இது வந்து அவர் அட்லீஸ்ட் ஒத்துக்கிட்டாரு, ஆமாம் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். இவங்க கேட்குறாங்க, சரி இவ்வளோ இருக்கு ஆல்ரெடி, கரெக்டாக, நீ எதுக்கு என்கிட்ட வந்த? why do you want to fall in love with me? பிகாஸ் எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது. நீ அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, என்னோடய ப்ரீவியஸ் மேரேஜில் சந்தோஷமே இல்லை, எனக்கு லவ் கிடைக்கல, சாப்பாடு போடுறதுக்கு கூட யாருமே இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஹியஸ் என்னென்னு கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களும் ஓகே அதெல்லாம் சரி பாவம்னு சொல்லி நம்பியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இவ்வளோ நீ ஆல்ரெடி வச்சிட்டு இருக்க, எனக்கு அப்புறமும் நீ வந்து என் கூட யூஆர் நாட் ஃபுல்ஃபில்ட், யூஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட், கரெக்டாக? ஓகே, இது எவ்வளோ பண்ணிட்டோம், ஃபைனலாக நமக்கு வந்து ஒருத்தங்க வந்திருக்காங்க நம்ம லைஃப்பில், எல்லாமே நிப்பாட்டிட்டு இதில் வந்து நம்ம செட்டில் ஆகி சந்தோஷமாக இருக்கலாம், உனக்கு அதுவும் வேண்டாம், எனக்கு அப்புறமும் நீ இன்னொருத்தங்க கிட்டே பேசிகிட்டு இருக்க, என்ன தான் வேணும் உனக்கு கேட்டிருக்காங்க. ஹீ ஹேட் நோ ஆப்ஷன் ஃபார் இட். ஹீ ஹேட் நத்திங் டு சே. அவர் எதுவுமே சொல்லலையா, சைலண்ட்டாக இருந்தாங்களாம். என்ன சொல்லலாம், ஐ எம் சாரி, ஆமாம் நான் ஏன் இப்படி பண்ணுன்னு எனக்கு தெரியல, பட் ஐம் ஜஸ்ட் சாரி. பொண்ணு வந்து சும்மா இருப்பாங்களா? சரி நீ இவ்வளோலாம் பண்ணிட்ட, நான் அவ்வளோ வாட்டி உங்ககிட்ட கேட்டேன், ஏதாவது ப்ராப்ளமா ஏதாவது இருக்கா என்கிட்ட ஷேர் பண்ணுமான்னு நான் கேட்டேன். கேட்கும்போது கூட இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நீ வந்ததுக்கப்புறம் லைஃப் அவ்வளோ சூப்பர் அது இதுன்னு சொல்லிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. உன்னோட எல்லா ஒய்ஃபையும் கூப்பிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லு, இந்த மாதிரி நானும் இருக்கேன் உங்கள் லிஸ்ட்டில், என்னையும் இந்த மாதிரி ஏதோ சொல்லிவிட்டு இந்த மாதிரி சீக்கிரட்டாக கல்யாணம் பண்ணிட்டான், பேரண்ட்ஸ் கிட்டலாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணால் நீங்களே சொல்லுங்கள். ஹீரோ வந்து செமையாக பயந்துட்டார். இப்போது உடனே ஐயோ நீ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாத, இது அப்படியே விட்டுற, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் பண்ணிடுறேன். தட் இஸ் ஷீ செட், தட் இஸ் வாட் ஹீ செட். அவர் என்கிட்ட என்ன சொன்னான்னா, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் பண்ணிடுறேன், ஃபினான்ஷியலி உனக்கு இவ்வளோ தான் வேணுமா பண்ணிடுறேன், வீடு வேணுமா கொடுத்துட்றேன், கார் வேணுமா கொடுத்துட்றேன், ஐ வில் டூ எவ்ரி திங், உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணிடுறேன். ஹீ நெவர் செட் சரி நான் அதெல்லாம் விட்டுடுறேன் ஆர் வாட் இட் இஸ், அதுக்கு ஒரு கன்க்ளூஷனே கொடுக்காம இப்போ நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, சரி உனக்கு இது கொடுத்துட்றேன் நீ போயிடுமா. இன்டைரக்ட்லி தட் இஸ் வாட் ஹீ செட். அப்போ தான் அவங்க வந்து கால் பண்ணுறாங்க, ஷீ இஸ் கம்மிங் டு அவர் ஆஃபீஸ் அண்ட் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரிலாம் மேடம் நடந்துருச்சு,
நாங்கள் வேற சீக்ரெட்டாக பண்ணிட்டோம், மேரேஜ் பண்ணிட்டோம். யாருக்குமே புரிய மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும்போது இல்லைனா செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்களோ, when there is an existing wife, நீங்கள் செகண்ட் மேரேஜ் தாலி கட்டி பண்ணாலும் இட் இஸ் அ இன்வாலிட் மேரேஜ், இட் இஸ் வாய்ட். கரெக்டாக அது வந்து யாருக்குமே புரியவும் மாட்டேங்குது, தெரியவும் மாட்டேங்குது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சரி, நான் செகண்ட் ஒய்ஃப், எனக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் உயிரோடு இருக்கும்போது செகண்ட் மேரேஜ் வந்து எப்படி வேலிட்? அது நான் அவங்ககிட்ட என்ன சொன்னால், நீங்கள் ஏதோ பண்ணிட்டீங்க, ஓகே, கோயிலுக்கு போயிருக்கீங்க, மாலையும் மாற்றிருக்கீங்க, அதெல்லாம் இட்ஸ் ஸ்டில் இன்வாலிட். கரெக்டாக, பிகாஸ் அவர் செகண்ட் மேரேஜ்லேருந்து இன்னும் வெளியவே வரல, அதுவே இருக்குது. ஆமாம். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களால அந்த பொண்ணால் அதை வந்து ஏற்றுக்க முடியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனிதிங் ஹீ குட் ஹவ் டன், எனிதிங், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், என்ன ஈவன் அடித்து சொல்லியிருக்கலாம் எனக்கு உன்னை தேவையே இல்லைன்னு. பட் ஏன் இந்த மாதிரி ஏமாற்றணும்? அதுவும் அவங்களுக்கு தெரியும் என்னோட மைண்ட் செட் எப்படி, என்னோட திங்கிங் எப்படி, எல்லாம் தெரியும், நான் எவ்வளோ சீரியஸாக இருந்தேன்னு தெரியும். பட் ஏன் இந்த மாதிரி ஃபேக்காக சொல்லி அவர் சொன்ன ஃபுல் ஸ்டோரியும் அவரோட ஹிஸ்ட்ரியே ஃபுல்லாகவே போகஸ் மாதிரி இருக்குது. கரெக்டாக, எதுவுமே உண்மை இல்லை. நீங்கள் சொல்கிறது எது உண்மை எது பொய்னே தெரியல. ஸோ அவங்க வந்து உடனே ஷீ வாண்டட் டு டேக் அ வெரி சிவியர் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் ஹிம். என்னன்னா, இப்போது அடுத்து இவங்களுக்கு அப்புறம் நம்ம கிளைண்ட்க்கு அப்புறமும் இன்னொரு பொண்ணோட அவங்க அஃபேரில் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நம்ம கிளைண்ட் ஸ்டோரியோ முன்னாடி ஸ்டோரியோ தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. ஸோ அவங்க நம்மளை மீட் பண்ணி அவங்க சொன்னாங்க, மேடம், ஐ வாண்ட் டு டூ சம்திங், இது வந்து சும்மா நான் விட்டுற முடியாது, என்னை வந்து இமோஷ்னலாக ஏமாற்றிட்டான். ஃபிசிக்கலாக ஏதோ பண்ணிவிட்டு விட்டுறான்னா அது கூட நான் மறந்துடுவேன். பட் என்னோடய வீக்னஸ் தெரிஞ்சு, நான் எவ்வளோ இந்த மேரேஜ் இதெல்லாம் சென்சிட்டிவாக எடுத்துட்டேன்னு தெரிஞ்சியும் ஒருத்தன் கூட விளையாடிருக்கான். ஓகே, அவன் பாஸ்ட்டில் ஏதோ பண்ணியிருக்கான், அது கூட நான் விட்டுருவேன். எனக்கு அப்புறமும் இன்னொருத்தியோட இருக்கான்னா அது எவ்வளோ, அப்போ என்னை எவ்வளோ ஒரு ஜோக்கர் மாதிரி தானே என்னை பார்த்துட்ருக்கான், அவ்வளோ ஈஸியாக என்னை பார்த்துட்ருக்கான். அண்ட் ஸோ ஷி செட் தட் ஷி வாண்டட் டு ப்ரொசீட் வித் கிரிமினல் கேஸ். அவங்க என்ன சொன்னால், மேம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ நீங்கள் எல்லாமே பண்ணுங்கள் லீகலாக, ஐ எம் ரெடி டு ஃபேஸ் இட். கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா கொடுக்கு, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் டிராஃப்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை வந்து நான் சும்மா விட முடியாது, அவங்க சொன்னதே அப்படி தான். ஸோ வி ப்ரொசீடட் டு எங்களோட, ஸோ ஷி வாண்டட் டு அப்ரோச் த கமிஷனர் அண்ட் கிவ் அ கம்ப்ளைண்ட். ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் டிராஃப்ட் பண்ணிட்டோம், அனுப்பிட்டோம். அவங்க அதெல்லாம் பார்த்து அவங்க சொன்னாங்க, கிம்மி எனக்கு ஒரு 2 days டைம் கொடுங்க மேடம், ஐல் கம் பேக். ஸோ ஷி கேம் பேக் ஆஃப்டர் 2 days. இந்த கேஸ் வந்து நாங்கள் கோர்ட்டுக்கே போகல ஆக்சுவலி. ஸோ கம்ப்ளைண்ட்டை டிராஃப்ட் பண்ணதுக்கப்புறம் 2 days அப்புறம் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு யூனோ இவனோட கேரக்டர் இப்படி தானே எனக்கு தெரிஞ்சிச்சு, அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு என்னால் முடியல. இப்போ கூட எனக்கு என் பின்னாடியே இதெல்லாம் பண்ணியிருக்கானே, என் பக்கத்தில் உட்காந்துட்டு என்னோட சாப்பிட்டுட்டு அவன் இதெல்லாம் பண்ணியிருக்கானே, எனக்கு அது இன்னுமே என்னால் அது அக்செப்டே பண்ண முடியல. ஐ வில் நாட் ஃபர்கிவ் அண்ட் ஐ வில் நாட் ஃபர்கெட். பட் இவனை வந்து பனிஷ் பண்ணணும், இவனை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும், அதெல்லாம் யோசித்து பார்த்தா இவனெலாம் ஒர்த்தே இல்லை. இட்ஸ் நாட் ஒர்த் இட். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை ப்ரெஷியஸ் லைஃப் சொல்லிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, மேம் எதுவுமே பண்ண வேண்டாம், அவனை ஜஸ்ட்டு உங்கள் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டுட்டு அவனை உங்கள் முன்னாடியே சொல்லட்டும், இனிமேல் அவன் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், அது மட்டும் சொல்லிவிட சொல்லுங்கள் மேடம், நான் இதை அப்படியே விட்டுட்டு நான் இதை மறந்துட்டு ஐ வில் மூவ் ஆன் வித் மை லைஃப். ஸோ ஐ ஆஸ்க்ட், யூ ரியலி டோன்ட் வாண்ட் டு டூ எனிதிங், எதுவுமே வேண்டாமா? சொன்னாங்க, இல்லை மேடம் எதுவுமே எனக்கு வேண்டாம். ஸோ ஜஸ்ட் கால் ஹிம் டு யுவர் ஆஃபீஸ், உங்கள் முன்னாடியே சொல்லட்டும். நான் சொன்னேன், என் முன்னாடி சொன்னாலும் அதெல்லாம் ஒன்றுமே வேலிட்லாம் இல்லையே, நான் என்ன பண்ணுறது? இல்லை மேடம் எனக்கு ஜஸ்ட்டு, ஏன்னா அவன்கிட்ட பேசுகிறதுக்கு கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்னும் வந்து அப்படியே அவ்வளோதான் கட் பண்ணிடணும். ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் இன் மை லைஃப். ஸோ நாங்கள் கால் பண்ணோம், நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி வந்து உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு, கம் டு அவர் ஆஃபீஸ். அவரும் உடனே வந்துடுறேன்னு தென் ஹீ கேம். இவங்களும் வந்துருந்தாங்க. அண்ட் அவரே சொன்னார், நான் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டேன், பட் ஐ எம் ரெடி டு லிவ் வித் ஹர், நான் நாளைக்கு கூட மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடி. நான் சொன்னேன், நீங்கள் நாளைக்கு மேரேஜ் பண்ணிப்பீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு செகண்ட் ஒய்ஃப் இருக்குது, அவங்களே எப்போ நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுறது, அது எப்போ நடக்கிறது? இல்லை அதெல்லாம் நான் பண்ணிடுறேன். ஐ செட், சார் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். தென் ஃபைனலி ஹீ செட், ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு அவங்க சான்ஸ் கொடுத்தாங்கன்னா ஐ வில் ட்ரை டு சார்ட் இட் ஆல், நான் எல்லாமே சார்ட் பண்ணிடுறேன், சான்ஸ் கொடுக்க சொல்லுங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் சான்ஸ்லாம் எதுவுமே வேண்டாம், பட்டது போதும், இதுக்கு மேலே சான்ஸ் கொடுத்தலாம் இட் ஒன்ட். ஏன்னா இது வந்து ஹேபிச்சுவலாக பண்ணுற மாதிரி. ஓகே, இட்ஸ் அ ஹேபிச்சுவல் ஹேபிட். சடனாக வந்து ஒருத்தங்க நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். இது வந்து நீ அவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்ருக்க,
நீ தப்பு பண்ணுறனோ உனக்கு தெரியுது கரெக்டாக. ஓகே சி எல்லாரும் தப்பு பண்ணோம், பட் அட் ஒன் பாயிண்ட் நம்ம வந்து வென் வி மீட் தட் கரெக்ட் பர்சன் நம்ம லைஃப்பில் மீட் பண்ணும்போது என்ன வி வில் டிசைட் நோ சரிப்பா நம்ம பண்ண விளையாட்டெல்லாம் போதும், இப்போ நம்ம செட்டில் ஆகிடலாம், தட்ஸ் வாட். ஸோ நீ ஒரு நல்ல பர்சனை மீட் பண்ணியோ நீ வந்து இந்த மாதிரி சி வாட் அபவுட் த ஒய்ஃப் ஹூஸ் டிபெண்டிங் யூ இன் த ஹவுஸ், அந்த ஒய்ஃப் அவங்களோட பசங்க. ஸோ நீ எவ்வளோ பேர் தான் பார்த்துட்ருப்ப, இது என்ன சோஷியல் சர்வீஸ் மாதிரி எல்லாரையும் இட்ஸ். ஸோ அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு வேண்டாம், ஜஸ்ட் டெல் him டு லீவ் மீ அண்ட் கோ. ப்ராப்ளம்ஸ் எதுவுமே க்ரியேட் பண்ண மாட்டான்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு ப்ராமிஸ் கொடுத்துட்டு போயிட சொல்லுங்கள். சப்போஸ் அவன் ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் பண்ண போகிறான், ஏதாவது பண்ண போகிறான்னா நான் சும்மா விட மாட்டான். இப்போ வந்து இது வந்து நமக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ நான் ப்ராப்ளம் பண்ணணும்னு நினச்சேன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஸோ அவனை வந்து யூனோ டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட சொல்லுங்க. ஸோ ஹீ செட் ஐ வில் நாட் டிஸ்டர்ப் ஹியர் ஆஃப்டர் சொல்லிட்டு. ஸோ தே வெண்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் கேஸ் விச் டிட் நாட் கோ டு த கோர்ட். சி கோர்ட் போகிறதுக்கும் கிரவுண்ட்ஸே இல்லை கரெக்டாக. அதுதான் நான் சொல்கிறேன். சி நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்ஸே சீக்ரெட்டாக பண்ணிட்டோம், ஓகே அந்த மாதிரி ஒரு மேரேஜ் பண்ணிட்டோம், எவிடன்ஸ் ப்ரூஃப்னு நினைக்கிறீங்க. பட் லீகல் ஆஸ்பெக்ட்லாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதை வச்சு இந்த கேஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு ஒரு பெண்கள் வந்து எதில் ஏமாறுறாங்க ஆண்கள் கிட்ட ஒரு ஈஸியாக அப்படின்னா, இதை வச்சு நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ராஜ் நம்மக்கிட்ட வர கிளைண்ட்ஸில் டிவோர்ஸ் கேட்டோ இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் எஃபெக்டட் ஆன கிளைண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா பெண்களும் நல்ல எஜுகேட்டட், தே ஆர் வெரி குவாலிஃபைடு. நிறைய சிஎஸ் நிறைய அட்வொகேட்ஸ் கூட வந்திருக்காங்களே. ஸோ எல்லாமே எஜுகேட்டட் பெண்கள் தான். இப்போது அதான் படித்த முட்டாள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் ஆல் எஜுகேட்டட் விமன் ஆர் ஒன்லி ஃபாலோயிங் ஃபார் இட். அண்ட் ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னால் அது வந்து எஜுகேஷன் சார்ந்த ஒரு விஷயம் இல்லை. அது வந்து ஐ திங்க் இட்ஸ் மோர் ஆஃப் த ஹார்ட், யூனோ இட்ஸ் அந்த மனசு சார்ந்த ஒரு விஷயம். இட்ஸ் அபவுட் யுவர் வல்னரபிலிட்டி, எவ்வளோ சென்சிட்டிவ். அது கூட நிறைய பேருக்கு வந்து லவ் அந்த பாசம் ஃபேமிலியிலேருந்து கிடச்சிருக்காது. ஸோ சடனாக நீங்கள் ஒருத்தங்களை மீட் பண்ணும்போது அவங்க லைட்டாக லவ் காட்டினா கூட அது வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயம் மாதிரி வி கெட் இம்ப்ரெஸ்ட் பை தட். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் சொல்லலாம். பட் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பெண்களை ஏமாத்துறவங்க, நிறைய பெண்களும் ஆண்களை ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் வாட் இஸ் தியர் வெப்பன், என்ன சொல்லி அவங்கள வந்து கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் த ஸ்பீச். அவங்க நல்லா பேசுகிறாங்க, யூனோ. ஸோ அதான் சொல்லுவாங்களே வாழைப்பழம் மாதிரி பேசுகிறோம். எக்ஸாக்ட்லி. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வாட் இட் இஸ். தே ஆர் ஸ்பீக்கிங். ஒரு பொண்ணை வந்து ஒரு பொண்ணோ இல்லைன்னா ஒரு பையனோ, வெதர் அ மேல் ஆர் அ ஃபீமேல், அவங்க வந்து நீ தான்னு ஒருத்தங்களை சூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். அதர் பர்சன் ஏதோ பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ சில கேசஸில் எல்லாரும் வந்து பெண்களை தான் ப்ளேம் பண்ணுறாங்க. என்னம்மா நீ இவ்வளோ படிச்சிருக்க, உனக்கு இது கூட தெரியலையா, நீ எப்படி இதில் விழுந்தாரு. பட் யாருமே அதர் சைட் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பையன் எவ்வளோலாம் பேசி இவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் நாட் அ ஈஸி திங். அதுவும் ஒரு டேலண்ட் தானே. ஸோ யாருமே அந்த சைடு நினைக்காம ஒன் சைடாகவே ப்ளேம் பண்ணுறது. ஸோ டோன்ட் டூ தட், அதுதான் நான் சொல்லுவேன். பட் இது வந்து பெண்களுக்கும் நடந்துகிட்ருக்கு, ஆண்களுக்கும் நடந்துகிட்ருக்கு. தேர் ஆர் சோ மெனி கேசஸ் வேர் மென் ஆர் ரியல் விக்டிம்ஸ், யூ கெட் இன். அவங்களுக்கும் நிறைய இன்ஜஸ்டிஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ அது கரெக்டாக இது வந்து ஜெண்டர் வைஸாக நம்ம வந்து செக்ரிகேட் பண்ண முடியாது. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.